ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லெட்டர் மோனோகிராம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு காட்டன் பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம லெட்டருக்கு என்ன லெட்டர் நம்மளுக்கு ஷேப் வேணுமோ வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரேப் பேப்பர், இது வந்து க்ரேப் ரிப்பன் பேப்பர்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபங்க்ஷனில் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்ஸ் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது நம்ம ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்து அதையும் ஸ்டிக் பண்ணலாம். நான் இங்கே வந்து இப்போ ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு பென்சிலோ வச்சு லைட்டாக ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பாட்டு கிடைக்கும். அதை வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணலாம். நான் இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணிக்கிறேன், ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக ஒரே கலர்லேயும் ஸ்டிக் பண்ணலாம். நான் இங்கே வந்து 2-3 கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். லைனாக ஆர்டராக அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ரொம்பவே கிட்ட வைங்க, அப்போ தான் வந்து பார்க்குறக்கு ரொம்ப ஒரு நீட் லுக் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே கொஞ்சம் ரெட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஹாஃப்க்கு வந்து பிங்க் கலர் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ கொஞ்சம் ரெட் பண்ணிவிட்டு ஒயிட் அண்ட் ஒரு லைட் பேபி பிங்க் மாதிரி கலர் ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மேக் பண்ணுற லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஷோகேஸில் வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டோட என்ட்ரன்ஸில் வைக்கலாம். பர்த்டேஸ், பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸில் இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ இந்த லெட்டர் மோனோகிராம் ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் வந்து நான் பி எடுத்திருக்கேன். சேம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த லென்த்தை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.